அமரர் சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் பார்ட் 6 பாப்ஜி. யாருளர் கலைகண்ணம்மா அரங்கமா நகருளானை திருமாலை. அமெரிக்கா சென்றிருந்தபோது 1999 பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை துவக்கி வைத்து பேசச் சொன்னார்கள். ஜார்ஜ் ஹார்ட் போன்ற அறிஞர்களும் பல அமெரிக்க தமிழர்களும் தமிழ் மாணவர்களும் வந்திருந்தனர். தேநீர் இடைவெளி என்பது ஒருவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். என் வயசுதான் இருக்கும். இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே என்று என் அத்தனை நியூரான்களிலும் தேடினேன். அவரே அருகில் வந்து, "ஹே, ரிமெம்பர் மீ? ஐ எம் பாப்ஜி." "மை காட், பாப்ஜி! டேய், இங்கே என்னடா செய்கிற?" உண்மையை இழந்திருந்ததால் சட்டென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. மனசுக்குள் அடர்ந்த முடியை வைத்து பார்த்த அடுத்த கணமே அடையாளம் தெரிந்துவிட்டது. 5ஆவதிலிருந்து பிஎஸ்சி வரை என் கிளாஸ்மேட். நான் அமெரிக்கா வந்து 15 வருஷம் ஆகுது. பெர்க்லியில் நான் இப்போது ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். இஸ் இட் கிரேட்? நீ பெரிய எழுத்தாளனாகிவிட்டாயாமே. என் கதையை எழுதினாயா? இல்லை இல்லை, இன்னும் இல்லை என்றேன். நீ மட்டும் அன்றைக்கு என் கூட எஸ்ஆர்பி காலில் விழ வரவில்லை என்றால் இந்த உலகம் ஒரு நியூரோ ஃபார்மகாலஜிஸ்ட் இருந்திருக்கும். எங்கேயாவது ஏஜி ஆஃபீஸில் கிளர்க்காக இருந்திருப்பேன் என்று கட்டை அணைக்காத குறையாக தோள் மேல் கை போட்டு கிளாஸை உயர்த்தினான். அவன் அமெரிக்க மனைவி அவனை விட பெரியவள் போல இருந்தாள். "ஜேன், ரிமெம்பர், என்னை காப்பாற்றியவன் என்று சொன்னேனே, ரங்கி." ராங்கி? ஓ யா, எப்படி மறக்க முடியும்? போ, இதுவரை என்னிடம் அதை 100 தடவை சொல்லிவிட்டாயே என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். கூட்டத்திலிருந்து விலகி மொட்டை மாடியில் 2 சேரை போட்டு உட்கார்ந்தோம். ரங்கி என்னை கட்டி தொழில் கொண்டு முதலில் தட்டி கொடுத்தான். லால்குடி பேசஞ்சர், ஆபீசர் ட்ரெயின், பிஆர்எஸ். "ஹேய், திஸ் இஸ் அன்பிலீவபிள். நானும் நீயும் பெர்க்லியில், நீ எழுத்தாளனாக, நான் ஆராய்ச்சியாளனாக." ஆபீசர்ஸ் ட்ரெயின் திருச்சி ஜங்ஷனுக்கு லால்குடியிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு சரியாக காலை 9:08க்கு வரும். லால்குடி பேசஞ்சரை நாங்கள் ஆபீசர்ஸ் ட்ரெயின் என்போம். முனிசிபாலிட்டியில் 9 மணிக்கு சங்கு பிடிப்பார்கள். கீழச்சித்திரை வீதியிலிருந்து அப்போது புறப்பட்டால் கூட ஆறாமாக ஸ்டேஷன் போய் சேர்ந்து விடலாம். என்னுடன் பாப்ஜியும் வருவான். இருவரும் சின்ன வயசிலிருந்தே ஒரே கிளாஸ், ஒரே வயது. பூவராகன் என்று நிஜப்பெயர் சொல்லி யாரும் அழைப்பதே இல்லை. எல்லாருக்கும் பாப்ஜி தான். நன்றாக படிப்பான், பாடுவான், நன்றாக கிரிக்கெட்டும் ஆடுவான். அப்போதெல்லாம் தமிழ்நாட்டிலேயே கிண்டி, அண்ணாமலை, காரைக்குடி என்று 3 இடங்களில்தான் இன்ஜினியரிங் காலேஜுகள் இருந்தன. ஃபார்வர்டு கிளாஸ் என்பதால் இன்ஜினியரிங் சீட் கிடைக்காதவர்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சேர்ந்தோம். கிளாஸில் பக்கத்தில் உட்காருவோம். ரொம்ப மடிசஞ்சி இல்லை. அவ்வப்போது சிகரெட் குடிக்க தயங்க மாட்டான். உற்சாகமாக பேசுவான். யாரையும் கிண்டல் பண்ண மாட்டான். எதையும் அலசி பார்த்து அறிந்து கொள்வான். பாப்ஜியும் நானும் ரயிலில் உட்கார சீட் இருந்தாலும் கதவை திறந்து வைத்து காலை தொங்க போட்டு கொண்டு தான் நடைவழியில் பயணம் செய்வது தான் எங்களுக்கு பெரிய சாதனையாக கருதுவோம். டவுன் ஸ்டேஷன் போவதற்கு முன் காலடியில் காவிரி ஓடும். இப்போது போல் பெண்களை சைட் அடிப்பதெல்லாம் கிடையாது. காரணம், பெண்களே கிடையாது. ஸ்ரீரங்கத்திலிருந்து ஹோலி கிராஸ் கல்லூரிக்கு அனுப்ப மாட்டார்கள். போனால் சிஸ்டராக்கி விடுவார்கள் என்ற அபத்தமான பயம்தான். இந்திரா காந்தி, எஸ்ஆர்சி காலேஜ் அப்பெல்லாம் இல்லை. அதனால் பெண்களில் மேற்கொண்டு படிக்க வெகு சிலரே சென்னைக்கு அனுப்பப்பட்டனர். ஸ்ரீரங்கம் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் எஸ்எஸ்எல்சி படித்த பின் வீட்டில் இருந்து கொண்டு கல்யாணத்துக்கு காத்திருப்பார்கள். தையல் கிளாஸ், இந்தி கிளாஸ், தவறாமல் பாட்டு கிளாஸ். சித்திரை வீதி எங்கும் பாட்டுக்காரர் நானா வாத்தியார், அவரது புத்திர புத்திரிகள் மேற்பார்வையில் லம்போதரவை ஹார்மோனிய சுருதியுடன் அபஸ்வரத்தை இறைப்பார்கள். சில பெண்கள் வயலின் கற்றுக்கொள்வது பூனை பிரசவிப்பது போல் கேட்கும். பணக்கார வீட்டு பெண்கள் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு ஹைஸ்கூலிலோ, ரங்கராஜா கொட்டகையிலோ, தேவர் ஹாலிலோ அரங்கேற்றுவார்கள். மற்ற பெண்கள் ஏரோப்ளேன் பாண்டி ஆடுவார்கள். புளியங்கொட்டை கிளித்தட்டு ஆடுவார்கள். நவராத்திரிக்கு அலங்காரம் பண்ணி கொள்வார்கள். ஒருத்தருக்கொருத்தர் மருதாணி இட்டுக்கொண்டு உனக்கு பத்திரிக்கா, எனக்கு பத்திரிக்கா என்று சர்ச்சை பண்ணுவார்கள். போர். இவ்வாறு தினம் கல்லூரிக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பாடம் படிக்க ஜாலியாக சென்று கொண்டிருந்த பரவசமான நாட்களில் பாப்ஜியின் வாழ்க்கையில் ஒரு பெரும் புயல் அடித்தது. முதல் வருடம் படிக்கையில் எஸ்ஆர்பி என்னும் எஸ்ஆர் பரமேஸ்வரன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் எடுப்பார். மொத்தம் 45 நிமிஷம் வகுப்பு. 30 நிமிஷம் சொல்லித் தருவார். 15 நிமிஷம் நோட்ஸ் கொடுப்பார். அதை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும்.
ஒரு முறை பாப்ஜி நோட்டு புத்தகம் எடுத்து வரவில்லையோ, பேனா பென்சில் இல்லையோ, உடம்பு சரியில்லையோ, ஏதோ ஒரு நியாயமான காரணத்துக்காக எல்லாரும் எழுதி கொண்டிருக்க, இவன் மட்டும் கன்னத்தில் கை வைத்து பக்கத்தில் எழுதி கொண்டிருந்த என்னை பார்த்து கொண்டிருந்தான். ஜோசப் காலேஜின் பிஎஸ்சி வகுப்பறையில் கேலரியாக இருக்கும். நவராத்திரி கொலு மாதிரி உட்கார்ந்திருப்போம். மாணவர்கள் எல்லோரும் விரிவுரையாளர் கண்ணுக்கு தெரிவார்கள். முன்பெஞ்சின் பின்பற்ற முடியாது. எழுதாத பாப்ஜியை எஸ்ஆர்பி நோட்ஸ் கொடுப்பதை நிறுத்திவிட்டு பார்த்தார். எனி ப்ராப்ளம்? அவருக்கு சற்று மாறுகன். மாணவனை பார்க்கிறாரா, கடிகாரத்தை பார்க்கிறாரா என்பது சில வேளை குழம்பும். பாப்ஜி என்னைத்தான் கேட்கிறார் என்று எண்ணி என் முகத்தை பார்த்தான். யூ வித் த ப்ளூ ஷர்ட், யூ என்றார். வாட்ஸ் ஹிஸ் நேம் மானிட்டர்? பாப்ஜி தான் நீலச்சட்டை. ஆர் புவராகவன் சார். எழுந்திரு என்றார். எழுந்தான். உடம்பு சரியில்லையா? பாப்ஜி தலையாட்டினான். நன்றாக படிப்பானே தவிர இங்கிலீஷ் சுத்தமாக வராது. நாக்கு புரளவில்லை. பின் ஏன் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளவில்லை? உனக்கு எல்லாம் தெரியும் என்றால் கிளாஸுக்கு எதிர்க்க வருகிறாய். என்னால் அறியாமையை மன்னிக்க முடியும், அலட்சியத்தை மன்னிக்கவே முடியாது என்று இங்கிலீஷில் பிளந்து கட்டி நல்ல பாம்பு போல மூச்சு விட்டு பாப்ஜியை வெளியே அனுப்பினார். நாங்கள் ஒருத்தன் கூட எழுந்து, சார் அவன் அப்படிப்பட்டவன் இல்லை என்று வார்த்தையை சொல்லவே இல்லை. எல்லோருக்கும் பயம். பாப்ஜி கண்ணை தொடுத்து கொண்டு வெளியே போனான். கிளாஸ் முடிந்ததும் வாய்ப்படியிலேயே கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருந்தான். மானிட்டர் ஜிஆர், ஏண்டா உடம்பு சரியில்லையா? ரங்கராஜன் நோட்ஸ் பார்த்து எழுதிக்கிறேன்னு சொல்கிறது தானே என்றான். அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாதரா எனக்கு? எஸ்ஆர் பரமேஸ்வரன் அவரது அடுத்த கிளாஸில் பாப்ஜியை முதலில் பார்த்து, என்ன நோட்ஸ் எழுதிக்கொள்ள உத்தேசமா, இல்லை உனக்கு நோட்ஸே தேவையில்லையா? அவன் அசட்டு சிரிப்பை தப்பாக புரிந்து கொண்டு அவனை கடைசி மேல் வரிசைக்கு அனுப்பினார். விதி பாருங்கள், அவனை வைத்து விளையாடுது. அப்போதெல்லாம் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் நன்றாக படிக்கிற பையன்கள் ஒரு கோஷ்டி. வாலாடி, லால்குடி, பிஷாண்டார் கோயில், உத்தமர் கோயில், ஸ்ரீரங்கம், திருச்சி ஆண்டார் ஸ்ட்ரீட், பட்டர்வொர்த் ரோடிலிருந்து வரும் எங்களை தயிர் வடைகள் என்பார்கள். முன்வரிசையில் அவசரமாக இடம் பிடித்து உட்காருவோம். படிக்காமல் ஊர் சுற்றுகிற தடி பசங்கள் ஒரு கோஷ்டி. பெரும்பாலும் கண்டோன்மெண்ட் கேம்பியன் போல ஆங்கிலோ இந்திய பள்ளிகளிலிருந்து வருவார்கள். சிவப்பாக வாட்டசாட்டமாக இருப்பார்கள். ஹாக்கி, ஃபுட்பால் நன்றாக ஆடுவார்கள். ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. கடைசி மேல் வரிசையில் உட்கார்ந்து கொண்டு பாடப்புத்தகத்துக்குள் துப்பறியும் கதைகள் படிப்பார்கள். இங்கிலீஷ் பேசுவார்கள். லெக்சர் போர்டில் ஏதாவது எழுதும்போது பேப்பர் அம்பு அடிக்கும் கெட்ட பழக்கம் சிலரிடம் இருந்தது. பாப்ஜியின் புது வரிசையிலிருந்து அப்படி திறமையாக ஏவப்பட்ட அம்பு ஒன்று கிளாஸ் முழுவதும் கிளைடர் போல பறந்து எஸ்ஆர்பியின் கிராப்பின் பின்பகுதியில் போய் சொருக்கி கொண்டது. அவர் தலை திருப்ப அதுவும் திரும்பியது. பையன்கள் சிரித்துவிட பாப்ஜி அதிகமாகவே சிரித்தது தப்பாகிவிட்டது. அவர், பூவராகன் கெட்டப் என்றார் அநியாயமாக. உடனே வெளியே போ, கிளாஸ் முடிந்ததும் என்னை ஸ்டாஃப் ரூமில் வந்து பார் என்றார். அவன் துடைகள் நிஜமாகவே நடுங்கின. உடனே ஜுரம் வந்திருக்கும். அவனை கடுமையாக பார்த்து, நீ நல்ல குடும்பத்து பையன் என்று நினைத்தேன், உனக்கு நான் ஏன் டிசி கொடுத்து அனுப்பக்கூடாது? சார், நான் என்ன சார் செய்தேன் என்றான் அழக்குறையாக. யார் வச்சது? அது யார் வச்சது சார்? யார் சொல்லு, விட்டுறேன். நான் முன்மெஞ்ச் ஆசாமி சார், அவர்கள் பெயர் கூட எனக்கு தெரியாது. அது யார் பெயர் என்ன என்பதை வியாழக்கிழமைக்குள் கண்டுபிடித்து காகிதத்தில் எழுதி கொண்டு வர வேண்டும். அதன் பின் தான் உன்னை கிளாஸில் உட்கார அனுமதிப்பேன், இல்லையே உனக்கு டிஸ்மிஸ் என்றார். பாப்ஜி என்னடா வம்பா போச்சு என்று ஜி ரங்கராஜனிடம் சொன்னான். அவன் தான் மானிட்டர். டிசோசா தான் அடித்தான். அவங்க யாரையும் காட்டு கொடுத்துட்டா முரட்டு பசங்க ஹாக்கி ஸ்டிக்காலே முட்டி பேத்துருவான்கள். பின்ன நான் என்னடா செய்வேன்? வியாழக்கிழமை கேட்பாரேடா. ஏய், நான் வேணால் சொல்லி பார்க்குறேன், ஆனால் அவர் கேட்குற ஜாதியாக தெரியலையே. ஆறு வச்சது யாரும் சொல்லலைன்னா டிசி கொடுத்துருவேன்னு கற்றுக்கிறாடா. பண்ணினாலும் பண்ணுவார், அது முசுடு. எதுக்கும் நீ நேஷ்னலில் விசாரிச்சு வை, பாதி டேர்மில் எடுத்துப்பாங்களான்னு. அங்கே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கிடையாதேடா. வேறு ஏதாவது சேரேன், பிஏ இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரின்னு ஏதானு ஒன்று சேர்த்துறேன். எங்கள் அப்பா கேட்டால் தோலை உச்சிடுவாரா என்றான். பேக் பெஞ்சு பசங்க பண்ணுறாங்க பாரு, அது மாதிரி நோட்ஸ் எடுக்கலைனாலும் எடுக்கிறப்போல பாவனை பண்ணணும்டா. இந்த ட்ரிக் கூட தெரியலையா? அவர் ரொம்ப கோபிஷ்டு, எதை வேணால் மன்னிப்பார், நோட்ஸ் எடுக்கலைன்னு மன்னிக்கவே மாட்டார். உனக்கு இருக்குது என்னடா நாத்தான்? பாப்ஜி அடக்க முடியாமல் கோஷ்டியில் கொஞ்சோண்டு நம்பர் 2 போய்விட்டான். வந்தது வரட்டும் என்று வியாழக்கிழமை பிரச்சனை எதிர்கொள்ளாமல் பாலுவை போய் கேட்டான். அவன் குருட்டு யோசனை சொல்லியிருக்கிறான். எஸ்ஆர் படி அடுத்த 2-3 கிளாஸை கட் பண்ணிவிடு, மறந்துடுவார்.
நல்ல யோசனையாகப்பட்டதால் அவர் கிளாஸ் 3ஐ நழுவ விட்டான். நான் வேணாண்டா விஷப்பரீட்சை என்றேன். பாரு, வேறு ஏதாவது உருப்படியாக யோசனை இருந்தால் சொல்லு. எனக்கு சட்டென்று எதுவும் தோன்றவே இல்லை. வியாழன், வெள்ளி, சனி, திங்கட்கிழமை நழுவ விட்டு செவ்வாய் போவதாகத்தான் இருந்தான். சற்றும் எதிர்பாராமல் திங்களன்று எஸ்கேக்கு பதில் இவர் வந்துவிட்டார். பாப்ஜி சகலமும் சம்பித்து போய் உட்கார்ந்திருக்க, பூராகன் ஸ்டாண்டப் என்றார். என் வகுப்புகளுக்கு வராமல் இருந்தால் பொறுமையிலிருந்து மீளலாம் என்று எண்ணுகிறாயா? நாளை பிரின்சிபால் அலுவலகத்தில் லெட்டர் வாங்கிட்டு வா. சார் ப்ளீஸ், நோ மோர் எக்ஸ்கியூசஸ். உன் மாதிரி ஒழுங்கற்ற மாணவனே நான் என் 25 வருஷ சர்வீஸில் பார்த்ததே இல்லை. கெட் அவுட். பெனின்சுலர் ஹோட்டலில் போய் தோசை காபி சாப்பிடும்போது அவன் சாப்பிடவே இல்லை. பெல் அடிப்பதன் முன் லாலி ஹாலில் நான், குல்சார், பாபு, கலாம், பாப்ஜி எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கையில் அவன் நிஜமாக அழுதுவிட்டான். சொக்காயால் அடிக்கடி கண்ணை துடைத்து கொண்டான். எல்லாம் போச்சு, டிசி கொடுத்து அனுப்பிட போகிறாங்க. ஆஃபீஸில் கேட்டேன், பிரின்ஸ்பாலிடம் கையெழுத்து வாங்கியாச்சு. இனி என்னை ஸ்ரீ ரங்கநாதர் கூட காப்பாற்ற முடியாதுடா. நான் என்ன செய்வேன்? நாளைக்கு தபாலில் லெட்டர் போய்விடும். அதிகாலை இருந்து போஸ்ட்மேனை தோசி பிடிக்கலாம் மேடம். அதையும் பார்த்துட்டேன். ரிஜிஸ்ட்ரார் தபால் கொடுக்க மாட்டானா? பேசாமல் செத்து போயிட்டுமா? கேனத்தனமாக பேசாத. எந்த மார்க்கும் தென்படையாடா என்றது. குரல் கம்மி போய்விட்டது. ரங்கு கடையில் இதை பற்றி பேச்சு வந்தது. ரங்கு, ஏதாவது வழி சொல்லேன். ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்குது. என்ன? நேராக போய் அவர் காலில் விழுந்துரு. பிடிச்ச காலை விட்டுடாத, ஏந்திருக்காத. நாம் வைஷ்ணவ சம்பிரதாயமே சரணாகதி தான். பாப்ஜி என்னை பார்த்தான். நீ வரையாடா காலில் விழுறதுக்கான? இல்லை, காலில் வேண்டாண்டா, ஒரு மாரல்ஸை போட்டுக்கிடா. மெயின் கார்டு கேட்டின் முன் ஸ்டாப்பில் இறங்கி சர்ச்சை தாண்டி ரோட்டை கடந்து ஐஸ்கிரீம் பார்லருக்கு பின்னால் கல்லூரி சேர்ந்த ஸ்டாஃப் காலனி குவார்ட்டர்ஸில் இருந்தார் எஸ்ஆர்பி. நாங்கள் போனபோது 4-5 டியூஷன் பையன்கள் காத்திருந்தார்கள். ஒரு இளம்பெண் யார் வேணும் என்றது. நாங்கள் பதுங்கி சார் இருக்காரா என்றோனும். பேர் ரங்கராஜான்னு சொல்லுங்கோ. என்னை போய் இங்கோன்னு சொல்லிட்டு என்று சிரித்தாள் அந்த பெண். உட்கார், வருவார். அப்பா, யாரோ ரங்கராஜனாம். அந்த பையன் ஒரு 6 வயது பையனை பாதுகாத்து கொண்டிருந்தாள். அந்த பையன் யாரையும் பார்க்காமல் சுவரையே பார்த்து கொண்டிருந்தது வினோதமாக இருந்தது. பாப்ஜி ஃப்ரெண்டு பண்ணிக்கொள்ளும் உத்தேசத்தில், பையன் பேர் என்ன? கோவிந்தன் என்றாள். கோவிந்து, எப்படி இருக்கே? ஷேக்கான் கொடு. அந்த பையன் கையை பிடித்தான். அவன் பாப்ஜியின் கைவிரலை படித்து எடுத்து பார்த்து கை குலுக்கி விட்டு குளுக் என்று சிரித்தான். அந்த பெண் ஆச்சரியத்துடன், ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பண்ணுறான் என்றாள். இவனுக்கு என்ன என்று. பிறந்ததிலிருந்து இப்படித்தான் இருக்கான். யாரையுமே நேராக பார்க்க மாட்டான். இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் உங்களை நிமிர்ந்து பார்த்துருக்கான். தலை சின்னது, அதனால தான் டாக்டர் சொல்லியிருக்கார் சரியாக போய்டுன்னு. 1-2 தலைக்கே சொல்லுவான், ஃபிட்ஸ் வரும். கோவிந்து பாப்ஜியின் கைவிரலை முன்னும் பின்னும் மாட்டி சிரித்து கொண்டிருந்தான். உடல் நன்றாக வளர்ந்திருக்க மூளை தான் சற்று பின்தங்கியிருந்தது. எஸ்ஆர்பி வெளியே வந்தார். காலேஜில் புஷ்கோட்டும் பியூ சின்னப்பா நடிகமாக இருப்பவரை வீட்டில் பனியனுடன் பார்த்தபோது அவ்வளவு பயமாக இல்லை தான். நீயா என்றார். முகம் இறுகியது. உன் மேட்ரு முடிஞ்சு போச்சே. நத்திங் கேன் பி டன். பிரின்ஸ்பாலை பார்த்துட்டு டிசி வாங்கிட்டு போ. அப்பா, கோவிந்த் இவனை பார்த்து சிரிச்சாம்பா. இஸ் இட் என்றார். பாப்ஜி தன் வாழ்க்கையிலேயே அதில் தான் தொங்குவது போல கோவிந்துக்கு விளையாட்டு காட்டினான். ஆனை ஆனை, அழகர் மேல் ஆணை என்று கை ரெண்டையும் காதாக்கி கொண்டு தலையை ஆணை போல் ஆட்டினான். கோவிந்து அடக்க முடியாமல் விழுந்து விழுந்து சிரித்தான். எஸ்ஆர்பியின் கண்களில் முதன் முறையாக நீரை பார்த்தேன். கடவுள் ஏதோ உன்னை பற்றி இவன் மூலம் செய்தி சொல்ல விரும்புகிறார். ஆமாம் சார், இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரவுடி இல்லை சார் என்றேன். நீ ஏண்டா சார்? ரொம்ப ஃப்ரெண்டு சார். எஸ்ஆர்பி பாப்ஜிக்கு கொடுத்த தண்டனையை 3 நாள் தள்ளி போட சம்மதித்தார். நீ வராத. 4 கிளாஸின் பாடங்களை நோட்ஸ் எழுதி படித்துவிட்டு வர வேண்டும். அதன் மேல் ஒரு டெஸ்ட் வைப்பேன். அதில் சரியாக எழுதிவிட்டால் மன்னிப்பு, போனால் போகிறது என்று. பாப்ஜி என்னை பார்த்தான். 3 நாளா? உடனே ஒப்புக்க என்றேன். பாப்ஜியின் பிரச்சனை அதோடு தீரவில்லை. என்னிடமிருந்து எல்லா நோட்ஸையும் வாங்கி காப்பி எடுத்துக்கொள்ள சாயங்காலம் வந்திருந்தான். 4 மணிக்கு வந்தவன் தொடர்ந்து எழுதி இரவு 8 மணி ஆகிவிட்டது. ஐயோ, இதெல்லாம் படிக்கணுமே, 2 நாள் எப்படிடா படிக்க போகிறேன் என்று ஏறக்குறைய அழுது கொண்டே கேட்டான். எல்லாத்தையும் கடம் அடிச்சுடு. அவன் வீட்டுக்கு திரும்பும்போது வானம் இருண்டு மழை பெய்து வந்தது. தொப்பலாக நனைந்து விட்டான். அவன் எழுதின நோட்ஸ் எல்லாம் பாழாகிவிட்டது.
சொட்ட சொட்ட நனைந்து வீட்டுக்கு வந்து சங்கிலி கட்டை அசைத்தான். உள்ளே வந்து சட்டையை பிழிந்தான். நான் அவ்வளோதாண்டா, என் விதி தாண்டா என்னை துரத்துடுது. என்னடாச்சு என்றாள் பாட்டி. மழை வந்து எல்லாம் மீனாயிடுத்து பாட்டி. பெருமாள் எனக்கு வந்து சதி பண்ணுறார். இதுக்காக மழையில் வந்தியாண்ணா? டேய், நீ படிச்சிருக்காடா அந்த பாடமெல்லாம்? ஆளை விடுறா, என்னால் சொல்லித்தர முடியாது. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் தப்பு தப்பாக நடக்கணும்? என் ஜாதகம் அப்படியா? ஒரு நாள் நோட்ஸ் எழுதாமல் இருந்தது ஒரு பெரிய குத்தமா? அதுக்கு இப்படியெல்லாம் அடுத்தடுத்து தண்டனையா? எனக்கு பேப்பரில் அம்பு எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாது பாட்டி. பாட்டி, கவலைப்படாதே. சில வேளையில் கிரகம் அப்படித்தான் படுத்தும். திருமஞ்சன காவேரி தாண்டி அம்மா மண்டபம் ரோட்டில் அனுமார் கோயில் இருக்கு பாரு, அவருக்கு வடமாலை சத்தம் தான் வேண்டிக்கோ. பாட்டி, இத்தனை லேட்டாக வேண்டினா எந்த அனுமாரும் என்னை காப்பாற்ற முடியாது பாட்டி. அப்படித்தான் நினச்சின்னு இருக்கேன். உடனே சைக்கிள் எடுத்துகிட்டு போய் சேவிச்சுட்டு வேண்டிட்டு வந்துடுறேன். மெல்ல நெசவென்று பெய்த மழை அவன் திரும்பி வந்ததும் வலுத்தது. வானமே உடைவது போல சத்தம் கேட்டது. வளைகுடாவில் காற்றழுத்தது குறைந்து சைக்ளோனிக் ஸ்டாமாகி ராத்திரி முழுக்க பேயாய் காற்றடித்தது. ஜன்னல்கள் எல்லாம் மட்டையர் என்று திட்டின. பக்கத்து வீட்டு பாலு குடையை எடுத்துக்கொண்டு தெருவில் நுழைந்த அடுத்த கணம் அது கூடாகி கருப்பு துணி மட்டும் மின்னில் பறந்தது. நல்ல வேளை குடையை கைவிட்டான், இல்லையேல் அவனையும் தூக்கி கொண்டு போயிருக்கும். முழுமையான புயல் காற்று வீச கரண்ட் போய்விட்டது. தந்தி கம்பங்கள் கொண்டை ஊசிகள் போல தொலைந்தன. சித்திரை தேர் முட்டியிலிருந்து ஒரு தகரப்பாலம் விடுதலை பெற்று பிரிந்து கொண்டு சித்திரை வீதி முழுவதும் கண்ணா பின்னாவென்று அல்லாடிவிட்டு ரங்கசாமி கோனார் வீட்டில் போய் மோதி ஓட்டை பெயர்த்தது. ஒருவரும் வெளியே போக முடியவில்லை. பாப்ஜி வீட்டுக்கு போகாமல் அறிக்கை நிலையத்தில் என் நோட்ஸை வைத்து உரு போட்டான். ராத்திரி எங்களுடனே குடத்தில் சுருண்டு படுத்து விட்டான். ஒரு இழவும் மண்டையில் ஏறலை என்றான். மறுநாள் காலை தான் கரண்ட் வந்தது. ரேடியோ போட்டதில் ஒரு வாரத்துக்கு பள்ளிக்கூடங்கள் காலேஜுகள் லீவு என்று அறிவித்தார்கள். சட்டுன்னு ஞாபகம் எஸ்ஆர்பி என்ன சொன்னார்? என்னாச்சு என்றேன். புயல் நாள் ஒரு வாரம் லீவு கிடைச்சதில்ல, நன்னா படிச்சுட்டேன். அவரானா டெஸ்டெல்லாம் வேண்டான்னுட்டார். ரங்கி, ஒன்று கவனிச்சியா? என்ன? உங்கள் பாட்டி அன்றைக்கி அனுமாருக்கு வேண்டிக்க சொன்னா பாரு. நிஜமாகவே வேண்டின்றேன். பலன் கிடச்சித்து பாரு. எப்படி சொல்கிற? அனுமார் யார்? வாயு புத்திரன். அன்றைக்கி அடித்தது என்ன புயல் காற்று. படாச்சு, அமெரிக்காவில் உட்காந்துட்டு இதெல்லாம் நம்புறியா? பாப்ஜி டெஸ்ட்டுக்கு சரியாக படிக்கலைன்னு பேய் காத்த ஸ்ரீரங்கத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஊரெல்லாம் சேதம் உண்டாக்க அனுப்புவாரான்னு அவருக்கு வேறு வேலையே கிடையாதா? எனவே இப்படி நினச்சி பார்க்க ரொமான்டிக்காக இருக்குல்ல? எனக்கு தோணல. அப்புறம் நீ எஸ்ஆர்பியை பார்த்தியோ? ஒரு முறை பார்த்தேன். எங்கள் அப்பா போனும்போது ஸ்ரீரங்கம் போயிருந்தப்போ அந்த பையன் கோவிந்து தொடர்ந்தேத்தி அவன் ஃபிட்ஸ் வந்து போயிட்டானாம். அந்த சோகத்திலே அவர் பாதியாயிட்டார். ஒரு காலத்தில் இவரை பார்த்தா இப்படி பயந்தோன்னு இருந்தது. இருட்டு விட்டது. அவன் மனைவி பின்னால் வந்து நின்றாள். என்ன, எல்லாம் பேசி ஆகிவிட்டதா? இந்த மனிதரை எதற்கு அமெரிக்காவுக்கு அனுப்பினீர்கள் என்றாள் வேடிக்கையாக. அவன் மேல் ஒரு ஜாக்கெட்டை அணிவித்தாள். இன்றைக்கு ஒரு ப்ரோசாக்கும் ஒரு டைலாண்டினும் அந்த பையனை காப்பாற்றியிருக்கும். பாப்ஜி, நீ என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிறாய் பெர்க்லியில்? ஃபார்மோகாலஜி போஸ்ட் டாக்டரேட் ரிசர்ச் பண்ணுகிறேன். அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், பாரப்ளிஜியா, எபிலப்சி, மாங்கோலிசம் பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி அதற்கான மீத்தைல் பெனிடேட் சேர்ந்த ஒரு புது மாத்திரையும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி கூட காகித அம்பு எப்படி அடிக்குதுன்னு தெரியாது என்று சிரித்தான். நீ கண்டுபிடிச்ச மருந்து பேர் என்ன?